உலக மக்களே வணக்கம். இப்போ நல்லா படிக்கிற பையனை பார்த்துறாங்க. யார் பார்க்குறாங்க, எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல சார். பஸ்ஸில் தொத்துறாங்களா பசங்க, நல்லா படிக்கிறவங்க பசங்களும் பஸ்ஸில் தொத்துறாங்க. இது என்ன நடக்குதுன்னா, முன்னாடி 2 பேர் உட்காந்துருப்பாங்க அந்த படிக்கட்டுக்கு முன்னாடி. இவங்க என்ன செய்கிறாங்க, நாங்கள் ஒரு கையில் பிடிச்சி தொத்திக்கிறோமா, எங்கள் கையில் நக்கு நக்குன்னு குத்துறாங்க. எனிவே எத்தனை தடவை அந்த மாதிரி குத்திருக்காங்க. ஏன் குத்துறாங்கன்னு தெரியல. கூட்டத்தில் வாங்கவே பிடிச்சி பசங்களை ஒரு 10 பேர் பிடிச்சி தொத்திக்கிருப்போம். அந்த நேரத்தில் ஒத்த கையில் தான் பிடிச்சிருப்போம். ஒத்த கையில் நச்சு நச்சுன்னு குத்துனா எப்படி சார் அந்த கை பேலன்ஸ் வரும்? ஒரு ஒரு குத்தில் கை நரம்போட வேலை செய்யாமல் போயிடும். அப்போ அந்த பையன் கையை விட்டு கீழே விழுந்துருவான். இந்த மாதிரி ஏதோ ஒரு சதி நடக்குது. இது எனக்கு நல்லா தெரியுது. சரிங்களா? இந்த படிக்கிற பசங்களை பூரா படிக்க கூட விடாமல் பெற்றதுக்குன்ற ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் யாருக்குன்னு தெரியல. சரிங்களா சார்? இப்போ இன்னொரு விஷயம், உனக்கு சொல்லி கொடுத்தோம்னு பல பேர் சொல்கிறீங்க. நான் தான் சொல்லி கொடுத்தேன், நான் தான் கற்றுக் கொடுத்தேன்ட்டு. சரிங்களா? இது தேட்டரில் போய் படம் பார்த்துருக்கேன். டிக்கெட் நீங்கள் எடுத்து கொடுத்தீங்களா? இல்லை தேட்டருக்குள்ளே ஸ்நாக்ஸ்னால் அந்த சாப்பிட்ற பொருள் தீமண்டம் வாங்கி சாப்பிடுவோம்ல பசங்களாக இருக்கும்போது, நீங்கள் தீமண்டம் வாங்கி கொடுத்தீங்களா எனக்கு? சொல்லுங்கள். பஸ்ஸுக்கு டிக்கெட்டு போட்டிங்களா? சொல்லுங்கள் மக்களே. வண்டிக்கு பெட்ரோல் போட்டு விட்டீங்களா? சொல்லுங்கள். நான் தான் கற்றுக் கொடுத்தேன், நான் தான் கற்றுக் கொடுத்தேன்றீங்களே. எல்லா படமும் எல்லா நடிகர் படமும் பார்த்துருக்கேன். பணம் நான் கொடுத்தானே டிக்கெட் எடுத்தேன். நீங்கள் யாராச்சும் டிக்கெட் எடுத்தீங்களா எனக்கு? இல்லை ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தீங்களா? ஆட்டோவுக்கு பஸ்ஸுக்கு காசு கொடுத்தீங்களா? சொல்லுங்கள். எனக்கு யாராச்சும் டீ வாங்கி கொடுத்துருக்கீங்களா? சொல்லுங்கள் மக்களே. யாராச்சும் சொல்லுங்கள். கூட பிறந்த அண்ணன் தம்பி பிரிச்சிட்டிங்க, தாய் தந்தையே பிரிச்சிட்டிங்க, தாத்தா பாட்டி பிரிச்சிட்டிங்க. ஒரு தாத்தா இறந்ததை பார்த்தேன், ஒரு பாட்டி இறந்ததை பார்த்தேன். ஒரு பாட்டி இறந்ததை பார்க்கல, ஒரு தாத்தா இறந்ததை பார்க்கல. அந்த அளவுக்கு ஆகிட்டீங்க. நல்லது பண்ணு நான் தான் கற்றுக் கொடுத்தேன்றீங்களே. என்ன உங்களுக்கு மண்டை மூளை வேலை சீதா செய்யலையா? என்ன செஞ்சீங்க சொல்லுங்கள். ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்களா? மண்டைக்கு எண்ணெய் தைக்கிறதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்தீங்களா?